இன்று ஈரான் மீது போர் செய்வதற்கு ஏவுகணை மூலம் தாக்க முடியுமா என்றால் ஆமாம். விமானங்கள் மூலம் தாக்க முடியுமா என்றால் ஆமாம். இஸ்ரேல் தாக்குமா என்றால் ஆமாம். அமெரிக்கா is prepared for a full scale full blown war. ட்ரம்ப் பிரிட்டன்ல படைகளை திரட்டி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பஹ்ரைன்ல இருக்கிற 5th fleet ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. மிட்நைட் ஹேமர் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் 2க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் சொல்லிட்டு ஒரு தாக்குதல். இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்ளே நுழைந்தால் அங்கே தலைமை இடங்களை குறிவைத்து தாக்க நேரிட்டால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெரிய அளவு இராணுவ உபகரணங்களை கொடுத்ததை மற்ற இஸ்லாமிய நாடுகள் விரும்பவில்லை. பெட்ரோலும் டாலரும் ஒன்றாக இருக்கும் வரைதான் அமெரிக்கா ஒரு வல்லரசாக திகழ முடியும். பாகிஸ்தானில் இருந்து அமெரிக்காவின் ஒருங்கிணைப்போடு ஒரு தீவிரவாத அமைப்பு ஈரானில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பேர் ஜெய்ஷே ஆதில். ஓகே, ஒருவேளை ஒரு மாற்றம் வருதுன்னா சைனாவுக்கும் இப்போ இதில் ஒரு தலைவலி இருக்குது, இந்தியாவுக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. டெஃபினட்டாக இருக்குது. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. உலக தமிழர்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு குமார் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் திரு சிவமயம் முரளிதரன் அவர்களின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கட்டும், தாமரை மலரட்டும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் தினரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். ஜெயின் சார். ஸோ ஈரானில் நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், ஸோ அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள், ஏன்னா நிறைய நபர்கள் அங்கே இறக்குறத பார்க்க முடியுது. இது எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? சுற்றி உள்ள அங்கே அண்டை நாடுகளுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஸோ இந்தியாவுக்குமே இது என்ன மாதிரியான தலைவலியாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும். அடிப்படையாக இந்தியாவோட விஷயத்துலேருந்து நம்ம தொடங்கலாம். சாபஹார் போர்ட்டில் நம்மளோட முதலீடு இருக்குது. பல பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம அங்கே முதலீடு செய்துள்ளோம். ஆனால் பொருளாதார தடையின் காரணமாக அதை நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ட்ரம்ப் சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரான் மீது அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் எடுத்துகிட்டு வந்தார், சாங்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் பிற்பாடு. அதே நீங்கள் ஈரானுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற கிளர்ச்சியானது இன்றோ நேற்றோ தொடங்கியதல்ல. அதோடைய அது ஹிஸ்டாரிக்கலாக சொன்னாங்களா? ஹிஸ்டாரிக்கலாக சொல்லணும்னா 1953 மொசடேக் என்பவர் பிரதமராக தேர்ந்தெடுத்த பிற்பாடு அன்று இருந்த ஷா, ஈரானின் ஆட்சியாளர் அரசனுக்கும் பிரதமருக்கும் உரசல் ஏற்பட்டது. எண்ணெயை எண்ணெய் நிறுவனத்தை தேசியமயமாக்கணும். ஆங்கிலோ ஈரானியன் பெட்ரோலியம் அப்படின்னு இருந்தது. அது பிரிட்டிஷுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனம். அவர்கள் ஈரானுக்கு ஒரு குறுகிய தொகையை கொடுத்து கொண்டு பெருந்தொகையை அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதுக்கு மொசாடுக்கு அவர் என்ன பண்ணார், அதை மொத்த கம்பெனியும் தேசியமயமாக்கிட்டார், எண்ணெயை தேசியமயமாக்கிட்டார். அது தேசியமயமாக்கின உடனே அவரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கு பிரிட்டனும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து மொசடெக் மீது பாஜார் கிளர்ச்சி என்று சொல்லுவார்கள். பஜார் அப்படின்றது நம்ம சாவடி, அங்காடி, மார்க்கெட்டு. நம்ம ஊரில் கூட அந்த வழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். பஜார்னு சொல்கிறது. ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னா அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வெடிக்க விட்டாங்க. ஆனால் முதல் கட்டமாக மக்கள் செல்வாக்கு மொசடெக் பக்கம்தான் இருந்தது. ஆனால் பணம் கொடுத்து மொசடெக்கு எதிராக மக்களை திரும்ப வைத்து, இராணுவத்தையும் மொசடெக்கு எதிராக திரும்ப வைத்து அவரை பதவியிலிருந்து அகற்றினார்கள் அன்றிருந்த அமெரிக்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சேர்ந்தவர்கள். ஷா ரீசா பெஹல்வியை சர்வ வல்லமை படித்த தலைவராக மாற்றினார்கள். அது எது வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னா 1979 அயத்துல்லா குமேனியின் கிளர்ச்சி வரை, இஸ்லாமிய கிளர்ச்சி மாற்றம் வரைக்கும், அந்த தலைமை மாற்றம் வரைக்கும் தொடங்கிச்சு. அந்த தலைமை மாற்றத்துக்கு இவங்க தான் வித்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னடான்னா, ரீசா பெஹல்வி 73 போருக்கு அப்புறம், அதாவது அரப் இஸ்ரேலி வார், 73 வார், யாம் கப்பூர் வார் என்று அழைக்கப்படும் சண்டை. அந்த சண்டைக்கு பிற்பாடு என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெரிய அளவு இராணுவ உபகரணங்களை கொடுத்ததை மற்ற இஸ்லாமிய நாடுகள் விரும்பவில்லை. அதனால் எண்ணெய் விற்பதை, எண்ணெயை பம்ப் செய்வதை, அதாவது கீழே இருந்து எண்ணெயை உற்பத்தி செய்வதை, பூமியிலிருந்து உற்பத்தி செய்வதை வெகுவாக குறைத்தார்கள். இதற்கு முக்கியமாக செயல்பட்ட 2 நாட்டின் தலைவர்கள், ஒன்று கிங் ஃபைசல் ஆஃப் சவுதி அரேபியா, அடுத்தது ஷா ரீசா பெஹல்வி, ஈரானின் ஆட்சியாளர் அரசன்.
அதுக்கன்ட்டு ரீசா பேல்வி வந்து சால சிறந்த அரசர்னு அவர் போல ஒரு அரசர் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்பயே வந்து ஈரானில் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கும் மக்கள் அதிகமாக இருந்தார்கள். நகர்ப்புறங்கள் வளர்ந்தன தவிர்த்து கிராமப்புறங்கள் வந்து முழுமையாக கண்டும் காணாத மாதிரி இருந்தன. இந்த அரசருக்கு எதிரான ஒரு அதிருப்தி வளர்ந்த வண்ணம் இருந்தது. அப்பொழுது அவர் வந்து $600 மில்லியன் செலவில் பேபிலோன் அன்று இருந்த அரசர்கள், அதாவது இஸ்லாமுக்கு முன்னாடி இருந்த அரசர்களை புகழும் வண்ணம், அந்த ஜொராஸ்ட்ரியனிசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பார்சீக அரசர்கள் அவங்க இருந்த காலகட்டத்தை நினைவுபடுத்தும் வகையில் பாலைவனத்தில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அதற்கு $600 மில்லியன் செலவு செய்தார் அந்த காலத்தில். ஆனால் மக்களிடம் மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதித்து கொண்டார். இதுவே காரணமாக காட்டி அன்றிருந்த அமெரிக்க அரசாங்கம் கண்டும் காணாத மாதிரி விட்டுவிட்டது. கிளர்ச்சியும் நடந்தது. பிரான்சில் இருந்த அயத்துல்லா குமேனி திரும்ப குறிப்பிட்டு சொல்கிறேன், பிரான்சில் இருந்த அயத்துல்லா குமேனி திரும்ப விரைந்தார் ஈரானுக்கு. ஷா ஈரானை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அமெரிக்காவே அவருக்கு தஞ்சம் கொடுக்க மறுத்தது. கடைசியில் அவர் இறந்தது ஈஜிப்தில். அவர் எந்த நாடுமே போக முடியாத சூழ்நிலையில் இருந்தார்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசியாக எகிப்தில் கேன்சர்னாலே சம்திங் இறந்துட்டார். ஸோ இதுதான் அப்போ நடந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரச்சனைகள் வெடித்து கொண்டு இருந்தது. நாம் கடந்த 10 ஆண்டுகள் எடுத்து பார்க்கும்போது 2009 இன்னும் 15 ஆண்டுகள் நினைச்சுக்கலாம். 9 கிரீன் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வெடிச்சது. அதாவது இஸ்லாமிய மத குருக்கள், அதாவது மத தலைவர்கள் எல்லாரும் வந்து அதில் வந்து ஒரு பிளவு ஏற்பட்டு அதில் மாற்றங்கள் தேவை என்ற ஒரு பிரிவு வந்து குரல் எழுப்பியதை இன்றிருக்கும் ஆட்சியாளர்கள் வரவேற்கவில்லை. யாரெல்லாம் குரல் எழுப்பினார்களோ அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். அடுத்து 2017-19 நடுவே ஒரு கிளர்ச்சி வெடித்தது. அது என்ன கிளர்ச்சி என்றால், இதே போன்று விலைவாசி உயர்வுக்கு எதிராக, அதுவும் ட்ரம்ப் காலகட்டத்தில் தான். அதற்கு முன்னாடி தான் ஒபாமா கடைசி காலத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு உடன்படிக்கை நடந்தது. என்ன உடன்படிக்கை? ஈரான் வந்து அவர்களின் யுரேனியம் என்ரிச்மெண்ட், அணு ஆயுதத்தை தயாரிக்காது, அதற்கு பதிலாக வர்த்தக ரீதியான தடைகளை ஈரான் மீது இருந்து நீக்குவோம். ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் இங்கே. ஈரான் வந்து இந்த அணு ஆயுத சோதனை நடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவது எதுக்கு யூஎஸ் வந்து ஏன் தடுக்கிறதுல மும்முரமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் அதில்? உலக நாடுகளில் நிறைய நாடுகள் தயாரிக்கிறத பார்க்க முடியுது. 2 விஷயம். ஈரான் இஸ் த ஓன்லி பர்ஷியன் கண்ட்ரி, ஒன்று. அண்ட் இட்ஸ் எ ஷியா ஸ்டேட். அவர்கள் வந்து 1980 முதல் 88 வரை நடந்த ஈராக் போரில் அமெரிக்கா வந்து ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தது. ஈராக்குக்கு ஆயுதங்கள் கொடுத்தது. புரியுதுங்களா? 2வது சீஜ் ஆஃப் ஈரான் அமெரிக்கன் எம்பசின்னு ஒன்று இருக்குது. அது படமாக கூட பிற்காலத்தில் வந்தது. அமெரிக்க தூதரக அதிகாரிகள் அங்கே பிணை கைதிகளாக கிட்டத்தட்ட அதை விட்டு வெளியே வராத ஒரு சூழலில் அவர்களை திரும்ப எப்படி மீட்டு வந்தார்கள் என்பதே ஒரு கதை. ஒரு ஸ்பை ஆப்ரேஷன் நடத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு எம்பசி மீது, அமெரிக்க எம்பசி மீது ஒரு தாக்குதல் நடந்தது, ஈரானியர்கள் செய்த தாக்குதல். ஸோ இதெல்லாம் வந்து ஈரான் மீது வெஸ்ட்டுக்கு, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு மீது இருந்த அதிருப்தி வளர காரணமாயிற்று. 2வது காரணம், ஈராக் போரில் ஈராக்குக்கு கொஞ்சம் சாதகமாக மேற்கத்திய நாடுகள் செயல்பட்டன என்பது எல்லோரின் கருத்து. அயத்துல்லா குமேனி ஷா ரீசா பேல்வியை வந்து அத்தனை நாள் ஆட்சியில் உட்கார வைத்ததே இந்த மேற்கத்திய நாடுகள் தான் என்பது அயத்துல்லா குமேனியின் கண்ணோட்டம். 2வது, அவர்களின் இன்னொரு விஷயம் என்னவென்றால், மேற்கத்திய நாட்டின் கலாச்சாரம் ஈரானில் நுழைந்தால் அவர்களின் கலாச்சாரமும் அவர்களின் வழிபாட்டு முறையும் அவர்களின் ஷியா பிரிவை சேர்ந்த மதம் சார்ந்த அந்த நெறிகளும் கொச்சைப்படுத்தப்படும், அது மக்களால் நிராகரிக்கப்படும் வருங்காலங்களில். வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கம் ஈரான் மீது வரக்கூடாது என்பதில் அவர்கள் உன்னிப்பாக இருந்தார்கள், மிக அதிகம் கவனம் செலுத்தினார். இதை தாண்டி ஈரான் வந்து ஒரு எண்ணெய் வளம் வச்சிருக்க ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கிறேன். 2வது, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இந்த என்டையர் வெஸ்ட் ஏஷியா, அந்த வெஸ்ட் ஏஷியா பகுதியிலே, மேற்காசிய பகுதியிலேயே பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட நாடாக தன்னைத்தானே நிலைநாட்டி கொள்ள நினைத்தார்கள்.
அதற்கு காரணம் பெட்ரோலுக்கும் டாலருக்கும் இருந்த பிணைப்பு. பெட்ரோலும் டாலரும் ஒன்றாக இருக்கும் வரைதான் அமெரிக்கா ஒரு வல்லரசாக திகழ முடியும். அவர்கள் வல்லரசாக திகழ்வதற்கு இன்னொரு தேவை என்னவென்றால், அங்கே இருக்கும் மேற்கத்திய நாடுகளில் அரசியல் ரீதியான சூழ்நிலைகளை இவர்கள் கட்டுப்படுத்துவது. அதற்கு இவர்களின் இராணுவம் அங்கே நிறுவுவது. யாரெல்லாம் அவர்கள் சொல்வதை கேட்பதில்லையோ, இல்லை அவர்கள் டாலரை புறக்கணிக்க எண்ணம் கொள்கிறார்களோ, அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவது. உதாரணம் உமர் கடாஃபி, உதாரணம் சதாம் ஹுசைன், உதாரணம் பஷர் அசத் சிரியாவின் அதிபர், உதாரணம் ஈரான் இன்று. இது மாதிரி சொல்லிக்கிட்டு போகலாம். ஓகே, தலைமை மாற்றத்திற்கான அறிகுறியும் இருக்கு அப்போ ஈரான்ல. இப்போ சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கிளர்ச்சிகள் நடக்குது. ஆனால் தலைமை மாற்றம் நடக்குமா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல 17-19 வாக்கில் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். அப்பயும் அதுக்கான அத்தியாவசிய தேவை என்னென்னா, பொருளாதார வீழ்ச்சி, ரெண்டாவது அமெரிக்காவோட சாங்ஷன்ஸால் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகமாச்சு. பணவீக்கம் அதிகமானதால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்போது வந்து மக்கள் தெருவுகள் வந்தார்கள். ஆனால் அது நகர்ப்புறங்களில் அதிகமாக இருந்ததை தவிர்த்து எல்லா மாநிலங்களுக்கும் பரவியதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஈரானில் கிட்டத்தட்ட 31 மாகாணங்கள் இருக்கிறது. அந்த 31 மாகாணங்களுக்கும் அது பரவாததால் அது கட்டுப்படுத்தப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட 27 சம்திங் இப்போ 31 மாகாணங்களுக்கும் 31 மாகாணங்கள் கிட்டத்தட்ட 100 நகரங்கள் சிறிய பெரிய நகரங்களுக்கு அது பரவி இருக்கிறது. கிட்டத்தட்ட 500 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதில் கிட்டத்தட்ட 48 பேர் வந்து பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள், IRGCயை சேர்ந்தவர்கள். ஈரானின் அரசின் முதுகெலும்பே 3 தான். ஒன்று IRGC, ரெவல்யூஷனரி கார்டு, புரட்சி படை. ரெண்டாவது வந்து இஸ்லாமிய தலைவர்களின் குழு, மத தலைவர்களின் குழு, அயத்துல்லா கவுன்சில். மூன்றாவது வந்து தொழில் சங்கங்கள். இந்த மூன்றும் தான் ஈரானின் அரசின் பக்கபலம், ஆட்சியாளர்களின் பக்கபலமாக இருக்கிறது. எதில் ஒன்றிலும் விரிசல் ஏற்பட்டால் ஆட்சியில் பிரச்சனை ஏற்படும். ஓகே, இல்லை இதில் இரண்டு கண்ணோட்டமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அங்கே இந்த ரியால் அதனுடைய மதிப்பு வந்து $1 ஈக்குவல் டு இன்னைக்கு 14 லட்சம் ரியால். ஸோ அது ஒரு காரணமாக பார்க்கப்பட்டாலும் யூஎஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுதில்ல. ஸோ இது இரண்டாவது இன்னொரு கண்ணோட்டத்தில் டவுட்டே வேணாம். யூஎஸ்க்கு பங்கு இருக்கு. ட்ரம்ப் கொடுத்துருக்கிற அறிக்கையிலேயே என்ன சொல்லியிருக்காரு, அங்கே நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் இது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா 22லையும் இன்னொரு வாட்டி அட்டம் நடந்தது. மேசா அமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஹிஜாப் போடவில்லை என்று அவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது. அப்பயும் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். அங்கே இருக்கும் பழமைவாதத்தை எதிர்த்து மக்கள் வந்து இப்போ அதிகமாக குரல் கொடுக்கிறார்கள். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த உலகமயமாக்குததால், குளோபலைசேஷன். அதனால் வந்து என்ன ஆயிருக்கு, இன்டர்நெட் என்னும் ஒரு விஷயம் எல்லோரு கையையும் எட்டியுள்ளது. அவங்க மற்ற நாடுகள்லாம் என்ன டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அங்கிருக்கும் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார். குறிப்பிட்டு இந்த தலைமுறை ஈரானியன் ரெவல்யூஷன் என்னவென்றே புரியாத ஒரு தலைமுறை இப்போது வடிவெடுத்திருக்குல்ல. ஈராக் வாரன்னா என்னன்னு தெரியாது, ஈரானியன் ரெவல்யூஷன் என்னன்னு தெரியாது. 2000க்கு அப்புறம் பிறந்த தலைமுறை வந்து இது புதிய தலைமுறையில் புதுசாக வந்திருக்கு. இவங்க கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க, இவங்க மாற்றத்தை கேட்குறாங்க. இதை ஈரான் ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இதை வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ், இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து புறக்கணிக்கிறாங்க. அதை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க பார்க்குறாங்க. அதே சமயங்களில் ஈரானுக்கு தோழமையாக இருந்த மற்ற நாடுகளில் இருந்த அரசுகள் காணாமல் போயிட்டு. சிரியா, லெபனானில் ஹிஸ்புல்லா, தேவையற்ற போர்களில் ஈரான் மூக்கை நுழைத்தது. உதாரணத்துக்கு ஹமாஸ் தலைவரை அவர்கள் தஞ்சம் கொடுத்தது. ரெண்டாவது, அவங்க யூரேனியம் என்ரிச் பண்ணும்போது, யூரேனியம் இருக்கு என்பது அடிப்படை உண்மை. ஈரானிடம் யூரேனியம் இருக்கிறது, இருக்கு. அதை மூவ் பண்ணிட்டாங்க. நனாட்ஸ் பிளான்ட்லேருந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் B2 பாம்பர் போட்டாங்க, மிட் நைட் ஹேமர் பண்ணாங்க. இப்போ ரெண்டாவது ஸ்ட்ரைக்கு அமெரிக்கா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் 2க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஆப்ரேஷன் ரைசிங் லயன்னு சொல்லிட்டு ஒரு தாக்குதல் பண்ணாங்க. பட் அதெல்லாம் வந்து முழுமையான பலன் அடைத்ததா என்றால் இல்லை. ஆனால் மக்கள் கிளர்ச்சி இன்று நடக்கும்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்ளே நுழைந்தால், அங்கே வந்து ஆட்சி தலைமையிடங்களை குறிவைத்து தாக்க நேரிட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு என்பது அமெரிக்க உளவு ஸ்தாபனம் நம்புகிறது. ஓகே, ஒருவேளை ஒரு தலைமை மாற்றம் நடக்குது, ஒரு ஆட்சி மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி இந்த ஈரான் நகருது அப்படின்னா இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு தலைவலியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சுற்றி உள்ள எல்லா நாட்டிலையுமே வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டியான ஒரு விஷயம் இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே எல்லாமே யூஎஸோடைய இன்ஃப்ளூயன்ஸோட அதுவும் அந்த இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா பாகிஸ்தான் இருக்கட்டும், பங்களாதேஷ், இந்த மாதிரி. ஸோ ஈரானுமே அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த மாதிரி தலைவலியை கொடுக்கும்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கும்.
பாகிஸ்தானில் இருந்து அமெரிக்காவின் ஒருங்கிணைப்போடு ஒரு தீவிரவாத அமைப்பு ஈரானில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பேர் ஜெய்ஷே ஆதில். அந்த அமைப்பானது சிஸ்தான் என்று அழைக்கக்கூடிய ஈரான் பக்கம் இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தானில், அது பேர் சிஸ்தான் அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த மாகாணத்தை, அதில் வந்து தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது ஈரான் அரசுக்கு எதிராக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஈரான் மறைமுகமாக ஒத்துழைப்பு கொடுத்து வந்த வண்ணம் உள்ளது. ஸோ ஒரு பக்கம் அப்படி, இன்னொரு பக்கம் இப்படி இருக்கும்போது ஈரானில் வந்து ஸ்திரத்தன்மையற்ற ஆட்சியோ இல்லை இப்போ இருக்கும் ஆட்சி மாறினாலோ பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு தலைவலி கம்மி. அதனால்தான் அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தான் விரைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் நூர்கான் பேஸில் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளுடன் ஈரானை மீது தாக்குதல் வரும் நாட்களில் நடத்துவதற்கு பாகிஸ்தானை ஒரு பேஸாக, அதை ஒரு அங்கே இருக்கும் தளவாடங்களை எப்படி பயன்படுத்தலாம் என்று சில கொள்கை முடிவுகளையும் போர் தந்திரங்களையும் அங்கே நிகழ்த்திய வண்ணம் இருக்கிறார்கள். ஓகே, இந்த ஈரானில் வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கிறதா தான் நான் பார்த்து நினைக்கிறேன். ஸோ ஆமாம், சைனா வந்து இதில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதிகபட்சமாக ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளில் சைனாவும் ஒன்று. குறிப்பிட்டு ஈரான் கிட்ட அதிகமாக எண்ணெயை வந்து யுவான் மூலம், டாலர் இல்லாமல் சைனாவோட சொந்த கரன்சி மூலம்தான் அவர்கள் வாங்குகிறார்கள். இது யுஎஸ் வெறுக்கிறது. ஏன்னா டாலர் இல்லாத ட்ரேடை வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியாது. அதெல்லாம் ஆட்சி மாற்றம் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வெனிசுவேலாலையும் ஆட்சி மாற்றம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, ஒருவேளை ஒரு மாற்றம் வருதுன்னா சைனாக்கும் இதில் ஒரு தலைவலி இருக்குது, இந்தியாவுக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. டெஃபினட்டாக இருக்குது. அதில் இவங்க இவ்வளோ இந்த அளவுக்கு அமைதி காக்க வேண்டிய தேவைன்னு இருக்குது. யார் ஒரு உண்மையை நீங்கள் அடிப்படை உண்மை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஈரான் இஸ் நாட் வெனிசுவேலா. அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ணிட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ணிட முடியாது. ரெண்டாவது நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்கள், நான் 3 அமைப்புகள் சொன்னேன். IRGC, இஸ்லாமிய தலைவர்களின் குழு, ப்ளஸ் தொழிற்சங்கங்கள். இந்த 3த்துலேயும் விரிசல்கள் ஏற்படும் வரை இந்த ஆட்சி அகற்றப்பட மாட்டாது. கிளர்ச்சியை வந்து அவங்க அடக்கிறாங்களா, அடிப்படைவாதம் ஓங்கு நிற்குதா, கிளர்ச்சியை வந்து இரும்பு கடம் கொண்டு அடக்கிறார்களா என்றால் ஆமாம். கிளர்ச்சி இன்னும் அதிகமாகுமானா ஆமாம். ஏன்னா இன்டர்நெட் 60 மணி நேரமாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஈரான் முழுவதும். அதற்கு நேராக என்ன பண்ணியிருக்காங்க, இலான் மஸ்கை வைத்து ஸ்டார்லிங்க் மூலமாக சில பேர் வந்து அங்கே இன்டர்நெட் கொடுப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அதற்கு ரஷ்யா முட்டுக்கட்டை போடும் வகையில் எலக்ட்ரானிக் வார்ஃபேரை வச்சு ஜாமும் செய்திருக்கிறார்கள், சிக்னல்ஸை. இல்லை, இது அடுத்த கேள்வி அதான் வந்து ரஷ்யாவோட சப்போர்ட் வந்து ஈரானுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதனால்தான் மேற்கத்திய நாடுகளின் வரக்கூடிய ஊடக செய்திகள் என்ன சொல்கின்றன என்றால், அயத்துல்லா குமேனி அவர் வந்து அலி குமேனி அப்படின்வாங்க, அவர் வந்து தப்பி ரஷ்யாவுக்கு ஓடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தகவலை இல்லை, இந்த கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆனப்பவே இந்த தகவல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கு நம்ம 2 விஷயங்கள் நம்ம எடுத்து பார்க்கணும். நிஜமாக ஓடிடுவாரா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இட் கேன் பி, நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் இது ஏன் பரப்புகிறாங்க, எதனால் பண்ணுறாங்க? ஒரு காரண காரியத்துடன் தான் இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு தகவலை அவர்கள் பரப்புகிறார். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஆப்ரேஷன். இது அமெரிக்கா மட்டுமல்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இந்த தகவலை பரப்புற மூலியமா இன்னுமே அந்த போராட்டத்தை முழு வீச்சில் எடுத்துகிட்டு போக முடியும். ஆமாம், இன்னொரு தள்ளுதல்னா ஆட்சி கீழே விழுந்துருவோன்ட்டு அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அது அமையும் அல்லவா? ஓகே, இன்னும் ஒரு முழு வீச்சில் போகிறதுக்கு அது ரொம்ப பயன்படும் இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானோட ஆட்சியாளர்கள் கையாளும் விதமும் சரியாக இல்லை. இதே சமயத்தில் அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஈரானின் ஆட்சியாளர்கள் எங்களிடம் உட்கார்ந்து பேசுவதற்கு தயார் நிலையில் உள்ளார்கள் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் பேச்சு எந்த விதத்துக்கு நம்பக்கூடியதுன்றது பார்வையாளர்களின் எண்ணத்துக்கே விட்டு விடுகிறேன் நான். இன்னைக்கு காலையில் சமூக வலைதளத்தில் ஒன்று பார்க்க முடிஞ்சு. ஸோ ஈரானுமே வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சு. சமூக வலைதளங்களிலும் குறிப்பிட்ட அமெரிக்காவின் இருந்து வரக்கூடிய செய்திகளையும் முழு வீச்சுக்கு நாம் எப்படி நம்புவது? ஸோ அதுக்கான நம்பகத்தன்மை மிக குறைவு. தயாராக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஏன்னா அவர்களின் பாராளுமன்றத்தின் தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரெல்லாம் கிளர்ச்சியில் ஈடுபடுவார்களோ அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி தீருவோம் அப்படின்ட்டு. அவங்களோட நாட்டின் உயரிய பதவி வகிக்கும், அதாவது சட்ட வல்லுனர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
அவங்க அட்டர்னி ஜெனரல் நம்ம இந்தியாவில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பதவி வகிக்கும் நபர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கிளர்ச்சியில் ஈடுபடுவது பிளாஷமி, அதாவது கடவுளுக்கு எதிரான செயல், இறைக்கு எதிரான செயல் என்று அறிவித்துள்ளார். அதற்கு தண்டனை மரணம் தான் என்று அறிவித்துள்ளார். ஸோ ஒரு பக்கம் பெட்ரோ டாலருக்காக நடக்கக்கூடியது, இன்னொரு பக்கம் அங்கே இன்ஃப்ளேஷன் தலைவிரித்து அடிக்கிறது, இன்னொரு பக்கம் ஆட்சி மாற்றத்திற்கு அங்கே இருக்கும் அடுத்த தலைமுறையே வைத்து வித்திடுகிறார்கள். அண்டை நாடுகளுக்கு இதன் மீது இருக்கக்கூடிய தாக்கம், சவுதி அரேபியா ஈரான் ஆட்சி விழுவதை விரும்பாது என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ அவங்களுக்கு வேற மாதிரியான ப்ரெஷர் அதிகரிக்கும். என்ன மாதிரியான ப்ரெஷர்? சவுதி அரேபிய அரசின் மீதும் மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள், இதே போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அங்கேயும் ஷியா மக்கள் வசிக்கின்றார்கள். ஸோ அங்கேயும் ஷியா சுன்னி பிரச்சனை ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அது அதிகரிக்கக்கூடும். ரெண்டாவது, ஈராக்கை சேர்ந்த மிலிட்டியாக்கள்னா மிலிட்டன்ட் வீரர்கள் அப்படின்வாங்க. தமிழில் நிகரான வார்த்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த வீரர்கள் ஒரு 800 பேர்லேருந்து 1000 பேர் கிதாபல் ஹிஸ்புல்லா என்ற அமைப்பின் பேரில் ஈரானுக்கு சார்பாக சண்டை போடுவதற்கு உள்ளே வந்துள்ளார். ஏன்னால் ஈராக்கின் ஆட்சியாளர்களும் ஷியாக்கள் தான் இப்போது. ஸோ ஷியா ஒரு காலத்தில் ஷியா நாடுகள் கை ஓங்கி இருந்த காலகட்டத்தில் ஈரான் ஸ்டேபிளாக இருந்தது. தேவையில்லாமல் ஹமாஸுக்கு புகலிடம் கொடுக்க போய் தன் இருப்பை தொலைத்து கொண்டது ஷியா உலகத்தில். இரண்டாவது, தன் பொருளாதார வீழ்ச்சியை இன்னும் துரிதப்படுத்தி கொண்டது. ரெண்டாவது, இன்னைக்கு அமெரிக்கா தாக்கும் எல்லா நாடுகளுமே சைனாவுக்கு எண்ணெய் கொடுக்கும் நாடுகள். வெனிசுலாலேருந்து ஈரான். ஸோ ஆட்சி மாற்றம் ஈரானில் ஏற்படுமா, வெனிசுலா போன்ற ஒரு ஆட்சி மாற்றத்தை சாதிக்க முடியுமா அமெரிக்கா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை கடினம். ஏன் கடினம் என்று சொல்கிறேன் என்றால், அங்கே மக்கள் முழு ஆதரவுடனும் நான் கூறிய 3 அமைப்புகள், IRGC, இந்த 3 அமைப்புகள் கூறின, தொழிற்சங்கம் ப்ளஸ் இஸ்லாமிய தலைவர்களின் அமைப்பு, அந்த 3 அமைப்புகளில் விரிசல் வந்தால் தவிர்த்து ஆட்சி மாற்றம் என்பது நடக்காது. ஈரான் இஸ் அ க்ளோஸ்-knit சொசைட்டி. அங்கே ஒவ்வொரு மாகாணத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை எவ்வளோ துரிதமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ துரிதமாக முடித்தால் நல்லது அமெரிக்காவுக்கு. நாட்கள் செல்ல செல்ல கிளர்ச்சியை அவர்களால் ஒடுக்க முடியும். இப்போ ஒரு வாரத்துக்கு $7 கொடுக்குறாங்க ஒரு நபருக்கு. அதாவது $1 = 14 லட்சம் ரியால். அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க, கொடுக்குறாங்க. அப்போ அதையே அவங்க $10 கொடுத்தாங்கன்னா சரி, நாளைக்கு ரஷ்யாவோட ஆயில் டேங்கர்ஸும் சைனாவோட ஆயில் டேங்கர்ஸும் சாங்ஷன்ஸை மீறி, அவங்க நிபந்தனையை மீறி அவங்க எண்ணெயை ஈரான்லேருந்து வாங்கிட்டு போக ஆரம்பிச்சா, இல்லை இப்போ வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதிகப்படுத்தினால் அப்போ அமெரிக்காவால் என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் நேட்டோ உடைந்த வண்ணம் இருக்கிறது. அமெரிக்காவால் யூஎனுக்கு சென்று இன்று ஈரான் மீது போர் செய்வதற்கு அங்கீகாரம் வாங்க முடியாது. தன்னிச்சையாக தான் செயல்பட முடியும். அமெரிக்கா நேரடியாக போரில் குதிப்பதற்கு தயாரா என்று கேட்டால் இல்லை. ஏவுகணை மூலம் தாக்க முடியுமா என்றால் ஆமாம். விமானங்கள் மூலம் தாக்க முடியுமா என்றால் ஆமாம். இஸ்ரேல் தாக்குமா என்றால் ஆமாம். ஆனால் விமானங்கள் மூலம் தாக்கலாம், துல்லியமாக தாக்குதல் நடத்தலாம், தகர்க்கலாம். ஆனால் நிலப்பரப்பை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ உன்னோட ராணுவத்தை உள்ள அமிச்சாகணும். வெனிசுலா என்னோட பகுதின்னு அறிவிச்ச ஒரு அமெரிக்க ராணுவ வீரர் இல்லையே உள்ள. அதே நிலைமை தானே இப்போ ஈரானுக்கும். அமெரிக்க ராணுவ வீரர்கள் அங்கே உள்ளே நுழைந்தால் அவர்கள் சந்திக்கக்கூடிய விளைவுகள் என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அமெரிக்கா இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ ஃபுல் ஸ்கேல் ஃபுல் ப்ளோன் வார். ஒரு ஈராக் மாதிரி 2003 இருந்து இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஈராக் மாதிரி ஒரு சூழலை அமெரிக்கா விரும்பல ஈரான்ல. என்ன காரணம்? ஏன்னா சண்டையை ஜெயிப்பார்கள், ஆனால் நாட்டை கைப்பற்றிய பிற்பாடு உயிர் சேதம் அதிகமாகும் அமெரிக்காவுக்கு. ஈராக், லிபியா சொல்லிக்கொண்டே போகலாம். இது மாதிரி ஒரு சூழல் அங்கே ஏற்படக்கூடாது என்ற அதனால்தான் அங்க இருக்கிற மக்களை வச்சு அந்த கிளர்ச்சியை துரிதப்படுத்த ட்ரை பண்றாங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை நடத்துறாங்க. இதை நாட்கள் நீள நீர்த்து போயிடும் இந்த பிரச்சனை. அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த கிளர்ச்சியில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ ஒரு பிரச்சனையை டிலே இன் டாக்டிக்ஸ், அதாவது இழுக்க அழுத்தம் அதிகம் கொடுக்க என்ன ஆகுண்டான்னா ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆகிடுவாங்க. கிளர்ச்சி கிட்டத்தட்ட கட்டுப்பாட்டில் வந்துடும். எப்பவுமே டிலே, டிசேபிள் அண்ட் டெஸ்ட்ராய். அதுதான் அரசாங்கத்தின் ஒரு செயல்பாடாக இருக்கும். ஒரு அஜிடேஷன் வெடிக்குதுன்னா அந்த அஜிடேஷன் நடத்த விடாமல் டிலே பண்ணுறது. நெக்ஸ்ட் அந்த அஜிடேஷனில் முக்கிய புள்ளிகளை அங்கங்கே இங்கே செதறடிச்சு டிசேபிள் பண்ணுறது. கடைசியில் அந்த செதறடிச்சவங்களில் சில பேர் உங்கள் பக்கம் எடுத்துக்கிறது, சில பேரை ஆப்போசிட் சைடில் தள்ளி விட்டா அதுவாக அழிஞ்சிடும். இதுதான் அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சி. அதை ஈரான்லேயும் எடுப்பாங்க. இதுதான் நடக்கும்.
பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது தொடரும் என்று அமெரிக்கா இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு தான் ட்ரம்ப் வந்து பிரிட்டனில் வந்து படைகளை திரட்டி கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்கிற 5th ஃப்ளீட் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஈரானை அடிக்கும்போது என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் அமெரிக்கா மேற்கொண்டதோ, மிட்நைட் ஹேமர் ஆப்ரேஷன் அப்போ ஈரானை போய் தாக்கியதப்போ அதே மாதிரியான ஏற்பாடுகள் இப்போ மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறது. ஓகே, அப்போ இன்னொரு இந்த மாதிரியான ஒரு மிட் நைட் அட்டாக்கை பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்து பண்ணி ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெயஹிந்த். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.